வியூவர்ஸ், நாங்களுடைய லக்ஷ்மி, நீங்கள் பார்த்துருக்கிறது 0 லக்ஷ்மி. ஓட்டிங் ரிலேட்டடாக நிறைய கேள்விகளுக்கு ஒரே வீடியோவில் பதில். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஓட்டிங் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தெரியும். 20ஆம் தேதிக்கு அப்புறம் தான் அந்த சைட்டில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். அதனால தான் ஓட்டிங் பற்றி நான் சொல்கிறேன்றது. பட் 20ஆம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு சின்ன கொஸ்டின் மார்க்கு எனக்குள்ளே இருக்குது. அதனால் 20ஆம் தேதியே நம்ம அவைலபிளாக இருப்போம் என்ன ஏது அப்படிங்கிறது. ஏன்னா இன்னும் மலையாளத்துக்கு அவங்க இன்னும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. அவங்களோட டேட்டு அவங்க சொன்ன டேட்லேருந்து 2 days டிலே ஆகி போயிட்டுருக்கு. இப்போது நேற்றுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 2 days எடுத்துக்கிறாங்க. இன்னுமே ஃபுல்லாக தமிழில் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. ஹோப் இன்றைக்குள்ளே பண்ணிடுவாங்க. நாளைக்கு ஃபுல்லாக மலையாளம் கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கும்போது 20ஆம் தேதியிலேருந்து ஓட்டிங் ஆரம்பிக்கும். ஓட்டிங் அந்த சைட் ஓப்பன் ஆகும்போது தான் இமெயில் ஐடி யூஸ் பண்ணி போகிறதா, மொபைல் நம்பரை யூஸ் பண்ணி போகிறதா, இல்லை ஒருத்தர் எவ்வளோ இதில் ஓட்டிங் போட முடியும், அப்புறம் எல்லா லாங்குவேஜுக்கும் போடலாம். என்னை பொறுத்தவரையில் எல்லா லாங்குவேஜுக்கும் போகிற மாதிரி இருக்குது. ஏன் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்னா, சுவாமி அவர்கள் தெலுங்குலேயும் இருக்கார், இங்கேயும் இருக்கார் இல்லையா. அதனால் இங்கே சைட் ஓப்பன் பண்ணிட்டோம்னா தெலுங்கில் ஓட் பண்ணிட்டோம்னா இங்கே போட முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் 4 லாங்குவேஜ்லேயும் ஓட்டு போடுற மாதிரி இருக்கும். ஆனால் ஒருத்தர் ஒரு முறை போட முடியுமா, பல முறை போட முடியுமா, அந்த கேள்வி தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த 2 லாங்குவேஜுமே போட முடியுமாங்கிறது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். தெளிவாக எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு போவோம். நமக்கு ஃபஸ்ட்டு விக்கா தானே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ அது மட்டும் கிடையாது. இந்த ஓட்டிங்கோட அவார்ட் ஃபங்க்ஷன் முடிஞ்சு அவார்ட் ஃபங்க்ஷன் என்றைக்கு அப்படிங்கிறது 26ஆம் தேதினு வச்சுருந்தாங்க. பட் ஆனால் நிறைய டேட் மாறி இருந்தது இல்லையா. இப்போது இந்த இவங்களுடைய இன்ஸ்டாவில் பார்த்துருக்கேன், இந்த பர்சனுடைய இன்ஸ்டாவில். ஸோ அவங்க மட்டும்தான் போட்டிருந்தாங்க. இது நான் மத்தியானமே பார்த்துட்டேன். ஸோ அவங்க மட்டும்தான் போட்டிருந்தாங்க. 31ஆம் தேதி மே 31ஆம் தேதி தான் அனௌன்ஸ்மெண்ட், அதாவது அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோ நாளும் நம்ம ஓட்டிங் போடலாமான்னா தமிழ்நாடு கேரளாவில் எலெக்ஷன் டைமாக இருக்கிறதுனால இந்த இவ்வளோ டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் போஸ்டிங்கில் இவங்களோட இன்ஸ்டாவில் அந்த பதிவு இருக்குது. சரி, அடுத்த கேள்வி அப்படிங்கும்போது நிறைய பேர் அதர் கண்ட்ரிலேருந்து போடலாமான் இருக்குது. அதுவுமே சைட் ஓப்பன் ஆகும்போது தான் தெரியும். அந்த சைட்டில் இப்போ அதெல்லாம் கம்மிங் சூன் இல்லை 20ஆம் தேதி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எல்லா நாமினிஸும் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த சைட் பற்றி நமக்கு தெரியும். ஓகே, இப்போது பார்த்திங்கன்னா இதே மாதிரியே எப்படி ஃபீமேலில் சப்போர்ட்டிங் சொன்னாங்களோ அதே மாதிரி மெயிலில் சப்போர்ட்டிங் சொல்லியிருந்தாங்க. அதில் நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் கதிர் வந்திருக்காரு. அதே மாதிரியே ஐயனார் துணையில் பாண்டியன் வந்திருக்காங்க. அதே மாதிரி நெகட்டிவ் லீடில் நம்மளுடைய ரோஹிணி சிறகடி காசை. நிச்சயமாக அவங்க பெரிய ரோல். அது கண்டிப்பாக டோட்டலாக நெகட்டிவ் ரோல்னாவே அவங்க தான் ஃபஸ்ட்டு. அந்த எந்த ஒரு டவுட்மே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமும் நடந்திருக்கு. ஸோ பேக் டு பேக் உங்களுடைய நிறைய கேள்விகளுக்கு பதில். ஸ்டேடியம்.